வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் 2024 பொதுத்தமிழ் விடைக்குறிப்புகள் தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே 1லிருந்து 21 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். இனி இந்த காணொளியில் 22வது கேள்வியிலிருந்து படிக்கலாம். மொழி இறுதி எழுத்துக்கள், அதாவது மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24. என்னென்ன எழுத்துக்கள்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11. இதில் அடைப்புக்குறியில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. குற்றியலுகரம் 1. அப்போ மொத்தம் மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை? 24. இதை எழுதினாலே உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுத்துருவாங்க. சரி, அடுத்து பார்க்கலாமா? 23. பகுபத உறுப்பிலக்கணம் ஈன்ற கொடுத்துருக்காங்க. அப்போ ஈன் எழுதிடுவோம். அதுக்கடுத்து இந்த ரேவை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இரு கூட்டல் அ. எப்படி பிரிச்சிருக்காங்க? இரு கூட்டல் அ. அப்போ ஈன் பகுதி, இர் இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்து போகலாமா? முளைத்த எப்படி பிரிச்சிருக்காங்க? முளை போட்டிருக்காங்களா? அப்புறம் இத்து அப்படியே போட்டாச்சு. அப்புறம் இந்த தேவை எப்படி பிரிச்சிருக்காங்க? இத்து கூட்டல் அ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ முளை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? புணர்ச்சி விதி. அரும்பொருள், அதாவது நம்ம பிரித்து எழுதும்போது அது அந்த வார்த்தை தனித்தனி வார்த்தையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அருமை கூட்டல் பொருள் தனித்தனி வார்த்தையாக இருக்கா? அப்போது இது மைங்கிற விகுதி கெட்டு ஈறுபோதல் என்னும் விதிப்படி என்னது? மை விகுதி கெட்டுருது. அப்புறம் இனமிகுதல் என்னும் விதிப்படி அரு கூட்டல் பொருள் அப்படின்னு சொல்லி ஆயிற்று. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து பார்க்கலாமா? மணிக்குலம். இதை பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. மணி கூட்டல் குலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போது இதில் பிரிக்கும்போது மணி கூட்டல் குலம்னு வரும். இதே இது நாம் சேர்த்து எழுதும்போது இதில் இக்கு எழுத்து உள்ள சேர்த்து வரும். அப்போ இதில் என்ன விதி வரும் அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின் கச தப மிகும். சரியா? இக்கு வந்திருக்கிறதுனால கச தப மிகும். சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக. குயில் என்ன பண்ணுமா? குயில் கூவும். நாய் என்ன செய்யும்? குரைக்கும். சரி, இந்த ஒலி மரபு நமக்கு தெரியும். அப்போது குயில் கூவ, நாய் குரைத்தது. சோறு நம்ம என்ன பண்ணுவோம்? உண் சொல்லுவோம். நீர் குடி. அப்போ சோறு உண்டு, நீர் குடித்தான். புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 26. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறைக்கின்ற நாயை குறைத்து மதிப்பிடாதே. இதை நீங்கள் தனித்தனி தொடராக எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க. சரி, அடுத்து போகலாமா? 27. வல்லினமெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை இப்பு போட்டிருக்காங்க. பூங்கிறது பேவரிசையில் வர்றதுனால நம்ம அதில் இப்பு போட்டிருக்கோம். புரிந்து பேசுவர். அதுக்கடுத்து பாருங்கள், தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். இப்போ ஆற்று, அதுக்கடுத்து தண்ணீர்னு வந்திருக்கா. இது என்ன வரிசை? தேவரிசைங்கிறனால இத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே தே தேவரிசைங்கிறனால இத்து. தண்ணீரை சே சேவரிசைங்கிறனால இச்சு, தேக்கிச் போட்டிருக்கோமா. அடுத்து கால்வாய் அப்படிங்கிறது கேவரிசைங்கிறனால நாம் இங்கே இக்கு போட்டிருக்கோம். அப்போது வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரிசை வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். சரியா? அடுத்து பார்க்கலாமா? திருத்தற்குறியீடுகளின் வகைகள் என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த நிறுத்தற்குறி தொடர்பாக இருக்கும். அப்புறம் இடைவெளி தர வேண்டியவையாக இருக்குமா. அப்புறம் இணைக்க வேண்டியவையாக இருக்குமா. அடுத்து எழுத்து வடிவமாக இருக்குமா. இதில் உங்களுக்கு 5 கருத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 கருத்து மட்டும் எழுதினால் போதுமானது. கலவை தொடராக மாற்றுக. இதை பாருங்கள்,
எப்படி கலவை தொடர், அதாவது 3 நாட்கள் கல்லூரிக்கு விடுமுறை யாதலால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கார்புள்ளி இட்டிருக்காங்க. மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். அப்போ இதை என்ன செஞ்சிட்டாங்க, கலவை தொடராக மாற்றியாச்சு. சரியா? அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்கவும். இப்போ வைகைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சேர்த்தும் எழுதணும், வைகை அப்படின்னு பிரித்தும் ஒரு தொடர் உருவாக்கணும். இப்போ வைகை முதல்ல சேர்த்து எழுதிடலாமா? வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதுக்கடுத்து பாருங்கள், பிரிச்சிருக்காங்க. சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் கை வைக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை எழுதிக்கிடலாம். சரியா? தெரிஞ்ச தொடரை நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து நஞ்சிருக்கும் சேர்த்து எழுதியிருக்காங்க. நஞ்சிருக்கும் துணியை உடுத்தினால் கிழிந்து போகும். அப்புறம் பிரிச்சிருக்காங்க பாருங்கள், நஞ்சு இருக்கும். நல்ல பாம்பின் வாயில் நஞ்சு இருக்கும். சரி, இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு தொடரானாலும் உருவாக்கி என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கிடலாம். சரி, உங்களுக்கு இப்போ இதில் உள்ள கேள்விக்கான பதில் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.